பொதுவாகவே குடைவரை கோயில்களில் அந்த முகப்பில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஒரு தூண்கள் இருக்குது. அதாவது முழு தூண், அரை தூண் அப்படின்ற தூண்கள் வந்து இதுலேயும் வந்து இருக்குது. இதுதான் முழு தூண், அந்த கடைசியில் இருக்கிறது வந்து அரை தூண், அதுதான் அரை தூண். ஸோ 2 முழு தூண், 2 அரை தூண் வந்து இருக்குது. முழு தூண்னா தனித்து நிற்பவை, அதான் தனித்து நிற்க நமக்கு தெரிஞ்சது தான். அரை தூண் வந்து சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண். ஸோ அது வந்து அரை தூண். இந்த முழு தூண் பார்த்தோம் அப்படின்னா சதுரம், கட்டு, சதுரம் என்ற அமைப்பில் வந்து பொதுவாக இருக்குது. இந்த சதுரத்தில் வந்து தாமரை பதக்கங்கள் இருக்குது, கட்டில் வந்து எண்பட்டை கட்டு வந்து இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தாமரை பதக்கங்கள் வந்து இதில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம் இந்த வரிசையில் பொதுவாக குடைவரை கோயில்களுக்கு இருக்க வேண்டிய அத்தனையும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா போதிகை வந்து பட்டையுடன் கூடிய தரங்க போதிகை அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மாதிரி அலையலையாக இருந்தது அப்படின்னா தரங்க போதிகை, அதில் நடுவில் பட்டை இருந்தால் பட்டையுடன் கூடிய தரங்க போதிகை. ஸோ போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம் என்ற வரிசையில் இருக்குது. ஸோ ஒரு தூணுக்கும் மற்றொரு தூணுக்கும் இடையே உள்ள இடைவெளி வந்து திறப்புகள், அதாவது அங்கணங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு குடைவரை கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த தூண்களுடைய வரிசை இருக்குது. இப்போ இந்த குடைவரை கோயிலுடைய முகப்பொட்டி இருக்கிறது வந்து முகமண்டபம். இதுக்கு பின் சுவரில் வந்து கருவறை இருக்குது. கருவறையை ஒட்டி பொதுவாகவே கருவறையை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து அர்த்த மண்டபம் சொல்லுவாங்க. முகப்பை ஒட்டி இருக்கிறது முன் மண்டபம் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சில பேர் அர்த்த மண்டபம் சொல்கிறாங்க, சில பேர் முக மண்டபம் சொல்கிறாங்க. நம்ம வந்து அது முக மண்டபம் எடுத்துக்கிட்டு இதை பற்றிய விஷயங்களை நம்ம வந்து இப்போ பார்ப்போம்.